மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசியல் காலகட்டத்தில் ஒரு பக்கம் பாஜகவும் திமுகவும் ஆட்டம் கண்டு இருக்காங்களாமா. அது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரமான ஒரு பிளான் போட்டிருக்காராமா இனி வரக்கூடிய தேர்தலுக்காக. அதாவது சட்டசபை தேர்தலுக்காக அதிமுக பயங்கரமாக தயாராகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பற்றி சில முக்கிய தகவல்களும் இப்போ சிக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேற்று முன்தினம் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. வழக்கமாக தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் எடப்பாடிக்கு வாழ்த்து சொன்னாலும் கூட இதில் ஒரு சிலரோட சொன்ன விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக கவனம் ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா முதல்ல வானதி ஸ்ரீனிவாசன். அதில் நம்ம தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மூத்த தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உள்ளிட்டோர் எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுபோலவே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் வாழ்த்து கூறியிருந்தார். தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமிக்கு இனிய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி நல்ல உடல் நலத்தோட நீண்ட ஆயுளோட மக்கள் பணி தொடர வேண்டிக்கிறேன் அப்படின்னும் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தன்னை வாழ்த்துனவங்க எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருந்தார். ஆனால் அதில் பாஜகவை சேர்ந்த ஒருவரோட பேரையுமே அதில் இல்லை. ஏன்னா அண்ணாமலையாக இருக்கட்டும், இல்லை வானதி ஸ்ரீனிவாசன், ஆளுநர் ஆர்.என். ரவி உட்பட யார் பேருமே சொல்லவே இல்லை. மற்ற தலைவர்களுக்கு நன்றி சொல்லியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. இதுவே மிகப்பெரிய அளவில் கவனத்தை ஈர்த்தது. அவ்வளவு ஏன் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு கூட பார்த்தீங்க அப்படின்னா நன்றி தெரிவிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தாமரை கட்சியில் ஒருத்தர் பேரையுமே தன்னுடைய அறிக்கையில் குறிப்பிடாமல் திட்டமிட்டே இவர் தவிர்த்திருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் ஹாட்டாக நியூஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழலில் அதிமுக மூத்த தலைவர் செல்லூர் ராஜுவோட பேட்டி அதற்கும் மேலே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. செல்லூர் ராஜுவை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆரையும் பாராட்டுவார், ரஜினியும் பாராட்டுவார், விஜயும் பாராட்டுவார். மதுரைக்காரர்கள் பாசக்காரர்கள், பாசத்திற்காக எதையும் செய்வாங்க அப்படின்னு அஜித்தோட ரசிகராகவும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார். அது மட்டும் இல்லாமல் நேற்று முன்தினம் செல்லூர் ராஜு ஒரு பேட்டியில் விஜய் அரசியல் கட்சியை ஸ்டார்ட் பண்ணது ரொம்பவே எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்குது. எம்ஜிஆரை போல் சம்பாதிச்ச பணத்தை மாணவர்களுக்கும் மக்களுக்கும் செலவழிக்க நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை வாழ்த்துவது விஜய்க்கும் பெருமை, எங்களுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. விரைவில் சட்டசபை தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் செல்லூர் ராஜுவோட இந்த பேச்சை சாதாரணமாக நம்ம கடந்து போயிட முடியாது. அதாவது விஜய்க்கு அதிமுகவுக்கும் ஏதாவது நெருக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளதோ அப்படின்னும் பலரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த யூகங்கள் உண்மைதான் அப்படிங்கிறது மாதிரியே அதிமுகவுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்களாமா. அதாவது வரப்போகிற சட்டசபை தேர்தலில் விஜய் இறங்குனா அவரோட திமுகவும் நெருக்கமாகலாம், இல்லை சீமானும் நெருக்கமாகலாம், ஏன் கமலும் கூட நெருக்கமாகலாம், அதையும் தாண்டி காங்கிரஸும் கூட நெருக்கமாகலாம் அப்படிங்கிற டாக்ஸும் போயிட்டு தான் இருக்குது. ஆக மொத்தம் விஜயோட யார் சேர்ந்தாலும் அதிமுக வாக்குகள் ரொம்பவே பிரிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக பக்கம் திருப்பும் முயற்சியை அதிமுக கையில் எடுத்திருக்காங்களாமா. விஜயை அதிமுக அரவணைக்கும் பட்சத்தில் திமுகவும் டஃப் கொடுக்க முடியும் அப்படின்னும் அதிமுக மேலிடம் கணக்கு போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. சுருக்கமாக சொல்லப்போனால் கடந்த 2011 பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்தோட கூட்டணி அமைச்சு ஜெயலலிதா முதல்வரானாங்க. அப்போது அதே பாணியில் 2026 விஜயோட சேர அதிமுக இப்போவே காய் நகர்த்திட்டு வந்துட்டு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. முடிஞ்சால் ஊரக உள்ளாட்சி தேர்தலிலேயே விஜயோட ஆதரவை எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி அதிமுக முனைப்பு காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தப்போ விஜயோட பல படத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை, தடைகள் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இதனால் கண்டிப்பாக விஜயோட ஆதரவு அதிமுக இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் அதிமுக நிர்வாகிகள் எல்லாம் ஒரு பக்கம் பேச்சுகள் போயிட்டு தான் இருக்குது. ஒருவேளை அதிமுகவோட விஜய் கூட்டணி வச்சா எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வரானால் விஜயை துணை முதல்வர் ஆக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் மனசுலையும் இருந்துட்டு தான் இருக்குது. இப்படி பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில் விஜயோட வாழ்த்து செய்திக்கு மட்டும் அவர் ஸ்பெஷலாக ஒரு தேங்க் பண்ணியிருக்காரு. இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. இதே மாதிரி அரசியல் நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டே டியூனாக இருங்க.